அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழகுறாங்க. பலகாரம்லாம் செஞ்சுருப்போம், எனக்கு அவர் உதவி இருக்காருன்ற மாதிரி சொல்லி லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. அப்புறம் இது மாதிரி வெற்றி துளசியும் வந்துட்டு இதுக்கு கூப்பிடணும், தலை தீபாவளிக்கு நம்ம கஷ்டம் நம்மளோடவே இருக்கட்டும், அவங்கள கூப்பிட்டு எல்லாம் பண்ணணும், வேண்டியது பண்ணணும், அவர் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி பண்ணலான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதனால் ஃபோன் பண்ணி துளசிக்கிட்ட சொல்ல எதுக்குமா இப்போன்ற மாதிரி துளசி தயங்குறாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு இவர் வெற்றி வாங்கிட்டு அத்தை நாங்கள் கண்டிப்பாக வரோன்ற மாதிரி அவர் ஒத்துக்கிறாரு. அப்புறம் சந்தோஷமாக வந்துட்டு இங்கே தீபாவளிக்கு 3 பேரும் வந்துட்டு கிளம்புறாங்க, பாப்பாவோட சேர்த்து தியா பாப்பாவோட. கிளம்பி வெளியே வந்தோன்னா அவங்க அம்மா எங்கே போகிறேன்னு கேட்க, இந்த மாதிரி தீபாவளிக்கு என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடா, நீயும் வீட்டில் தானே கொண்டாடிப்பா, அதே மாதிரி நான் என் மாமியார் வீட்டுக்கு வரேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அவங்க அண்ணி வந்துட்டு அவங்க அம்மா வந்து பணம் கொடுத்து அந்த வீட்டுக்கு எதுனா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேணாம் அத்தை அப்படின்ற மாதிரி துளசி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க அண்ணி மீனாட்சி வந்துட்டு அவங்கள நல்லவங்க மாதிரி காமிக்கிறதுக்காக செயின் ஒன்று எடுத்து கொடுத்து, நீ வரும்போது போட்டுட்டு வா அத்தை, நீ வந்த பிறகு என்ன போட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், வீணை ஆடம்பரெல்லாம் வேண்டாக்கா, நீங்கள் வச்சுங்க பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணோம், இருட்டாக இருக்கே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்க, அப்புறம் எல்லாம் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வராங்க. அதுக்கப்புறம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லிட்டு சொல்ல எல்லோரும் பேசி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நானே தேய்ச்சி குடிச்சிடுறேன் மேடம், எண்ணெய் தேய்க்கிறது இருந்தா அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்லி பேசியிருக்காரு. உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அஞ்சலி வராங்க. அதெல்லாம் முடியாது, நீங்களாம் வச்சு குளிக்கக்கூடாது, அக்கா உங்களுக்கு வைப்பாங்க, நீங்கள் போய் சட்டையெல்லாம் கட்டிட்டு வந்து வெளியே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே துளசி வந்து அதெல்லாம் இல்லை அவரே குளிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல, முடியவே முடியாது, இன்றைக்கி அக்கா தான் இது பண்ணுவாங்க, உங்கள் துளசி மேடம் தான் உங்களுக்கு வச்சு விடுவாங்க, நீங்கள் போங்க, போயிட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி சட்டை கட்டிட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்ல வெற்றி சந்தோஷமாக போகிறாரு. துளசி அப்படியே வைக்கப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.